டிகிரி காஃபி வெங்கடேஷ் பட்டோட இதம் தொட்ட சமையலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது இல்லை, நான் பண்ண விதத்தை உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிகிரி காஃபியோட டிகாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு. காஃபி ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட ஃபில்டர் காஃபின்றது வந்து அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன நியூயன்சஸ். ஆனால் ஒவ்வொன்றும் அதோடைய எண்ட் ப்ராடக்ட் நம்ம குடித்த பிறகு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அந்த வாயில் காஃபி நிற்குதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ஃபீல் வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். காஃபி அது பண்ணுறதுக்கு, அதுவும் ஃபில்டர் காஃபி பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அ ஃபில்டர். ஃபில்டரில் நிறைய விதம் இருக்குது. இங்கே என்கிட்ட 2 ஸ்டீல் ஃபில்டர் இருக்குது, ஒரு பித்தளை ஃபில்டர் இருக்குது. யூஸ்வலாக பித்தளை ஃபில்டர் வந்து இஸ் வெரி ட்ரெடிஷ்னல். எனக்கு அவ்வளவா அது அந்த அளவுக்கு அந்த பித்தளையோடைய டேஸ்ட் காஃபியில் தெரியாட்டி கூட நிறைய பேர் வவுச் பண்ணாங்க பித்தளை ஃபில்டரில் போட்ட காஃபி தான் குடிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபில்டரில் அப்படி என்ன இருக்குது, இந்த ஃபில்டரில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பாட்டம் பார்ட், ஒன்று அப்பர் பார்ட், ஒன்று பிளஞ்சர். இந்த அப்பர் பார்ட்ல வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும், இதுல தான் டிகாக்ஷன் வரப்போகுது. இப்போ இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது நீங்க கேட்கலாம். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஃபில்டர் காஃபி பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டருடைய டாப் பார்ட்டை கேஸை பற்ற வச்சு ஸ்லோ பண்ணிட்டு இந்த ஃபில்டருடைய டாப் பார்ட், இந்த ஓட்டைங்க இருக்கிற பார்ட்டை அந்த கேஸ் மேல வைங்க. இந்த கேஸ் மேல ஒரு 2 to 3 minutes வைங்க. எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த காஃபி ஃபில்டர்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம வாஷ் பண்ணும்போது கூட சில காஃபியோடைய பழைய பவுடருடைய ரெசிடியூஸ் அது கீழே ஒட்டிட்டு இருக்கலாம். அங்க அது மாதிரி ஒரு 5-6 ஓட்டையில ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈவனா காஃபி கீழே இறங்காது. இந்த டெக்னிக் இப்போ நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே இந்தியன் காஃபி போர்ட் பெங்களூர்ல இருக்கிற ஒரு காஃபி ப்ரூயிங் கிளாஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயம். இதுல பல பேருக்கு பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ்ல வச்சு, இந்த நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சைமல்டேனியஸ்லி இங்க ஒரு அடுப்பை பற்ற வச்சு இங்க ஒரு வால் பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வைக்க போறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், காஃபி பண்ணும்போது தண்ணி பாயில் ஆகக்கூடாது. 100 degrees பாயிலிங் பாயிண்ட்னா 91 degrees வரும்போது தண்ணி பபிள் விட ஆரம்பிக்கும். அந்த பபிள் விட ஆரம்பித்த டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயில் பண்ண வாட்டர் நீங்க போட்டீங்கன்னா காஃபியோட ஃப்ளேவர் வந்து கொண்டுடும். இப்போ இங்க இந்த சூடா இருக்கிற இந்த காஃபியோட லோவர் பார்ட்டை, சாரி அப்பர் பார்ட்டை இந்த லோவர் பார்ட் கூட வைக்கிறேன். ஜாகிரதையா இருங்க, அது சூடா இருக்கும். இப்போ இங்க நான் காஃபி பவுடர் வச்சிருக்கேன். என் வீட்டில் நான் ரெடிமேட் ஃபில்டர் காஃபி பவுடர் வாங்குகிறேன், அது ஒரு பிராண்ட். இதில் முதல்ல 1, 2 ஹீப்டு டீஸ்பூன் இந்த பவுடரை போட்டு அதை ஈவன் பண்ணிவிட்டு இந்த பிளஞ்சரை உள்ளே போட்டுடுங்க. பிளஞ்சரை உள்ளே போட்டுட்டு 1, 2, 3, 4, 5 ஹீப்டு டீஸ்பூன் திருப்பி அந்த காஃபி பவுடரை அந்த பிளஞ்சருக்கு மேலே போடுங்க. போட்டுட்டு இப்படி ஆட்டி விட்டுட்டிங்கன்னா அது ஈவன் ஆகிடும். இப்போது இங்கே நான் அடுப்பில் வச்ச தண்ணி வந்து பாருங்கள், கரெக்டாக பப்ளிங் பாயிண்ட் வந்திருக்கு. மைன்யூட் பபிள்ஸ் கீழே மேலே வருது. இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இந்த கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூடில் தான் நம்ம இந்த ஃபில்டரில் டிகாக்ஷனுக்கு ஊற்றணும். இதை ஊற்றிட்டு இதில் டாப் அப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வெறும் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை இது மாதிரி போட்டுடுங்க. சர்க்கரையை போட்டுட்டு இது மாதிரி மூடிடுங்க. நான் அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்ச வைக்க போகிறேன். யூஸ்வலாக காஃபிக்கு வந்து எருமை பால் ரொம்ப நல்லது, அதாவது திக்னஸ் கொடுக்கும். பஃபலோ மில்க்ல வந்து ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால அது வந்து காஃபிக்கு வாயில அந்த டேஸ்ட் நிக்கிற மாதிரி அது அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். கவ் மில்கா இருந்தா கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால அந்த திக்னஸ் நல்லா இருக்காது. நான் இங்க பஃபலோ மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். பஃபலோ மில்க் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த காஃபி பவுடர் பத்தி நான் சொல்றேன். there are lot of combinations, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப நல்ல காம்பினேஷன் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கிறது வந்து பிளான்டேஷன் ஏ, அதாவது அரேபிகா, பிளான்டேஷன் பி பீபெரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட் ஆஃப் சிக்கரி. நான் யூஸ் பண்ற இந்த காஃபி பவுடர்ல 80 to 85% வந்து காஃபி பவுடர், 15 to 20% வந்து சிக்கரி. இந்த ஒரு கிலோ கணக்கு எடுத்துக்கோம். 1 கிலோ கணக்குல கிட்டத்தட்ட 700 grams I have taken plantation A, 700 கிராம் plantation A, 300 கிராம் plantation B. இது ரெண்டும் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 150 ல 200 கிராம் சிக்கரி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரோஸ்டட் பீனை பவுடர் பண்ணி கொண்டு வச்சீங்க. சிக்கரி இஸ் a root of a plant. அது வந்து டார்க்னஸும் திக்னஸும் கொடுக்கும் டிகாக்ஷனுக்கு.
இல்ல என்னதான் டிகாக்ஷன் நல்லா இருந்தாலும் பிளான்டேஷன் ஏவோட ஃப்ளேவர் நிறைய வந்தாலும் அந்த திக்னஸ் கிடைக்காது. ஸோ அதனால அந்த சிக்கரி போடுறது ரொம்ப அவசியம். இப்போ பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் டிகாக்ஷன் ஊற்றிட்டேன், இறங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு டிகாக்ஷனுக்கு கூட நான் முதல்ல போட்ட அந்த 2 ஸ்பூன் பவுடர் வந்து ஒரு 40 கிராம்ஸ் இருக்கும். அந்த பிளஞ்சர் போட்ட பிறகு நான் போட்டது ஒரு 80 to 100 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஓவரால் வந்து ஒரு 250 ml டிகாக்ஷன் கிடைக்கிற ஒரு ஃபில்டர். இப்போ பால் மேலே வந்தோடனே கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாலை இன்னொரு வால் பாத்திரத்தில் இது மாதிரி ஒரு ஆத்து ஆத்திடுங்க. ஒரு ஆத்து ஆத்திட்டீங்கன்னா மேல அந்த ஃப்ராத் வந்துடும். ஃப்ராத் வந்ததுன்னா மேல ஏடு கட்டாது. இப்போ நம்ம ப்ரூ பண்ண டிகாக்ஷன், அதாவது முதல்ல போட்ட அந்த ஃபில்டர் காஃபியோட ஃபில்டர் எம்டி ஆயிடுச்சு, மேல நம்மளுக்கு டிகாக்ஷன் கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம போட்டது கிட்டத்தட்ட 150 ml தண்ணி போட்டோம். இதுல கிட்டத்தட்ட 100 ml டிகாக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல ஒரு திக்கா இருக்கிறதுனால ஒரு 20 to 30 ml 20 ல இருந்து 30 ml டிகாக்ஷன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு மேல பாலை டாப் அப் பண்றேன். டாப் அப் பண்ணிட்டு திருப்பியும் பாலை இது மாதிரி ஆத்தி, இது வந்து ஒரு 5 ஸ்டார் வே ஆஃப் சர்விங் காஃபி. இது இப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆற வச்சா மேல ஃப்ராத் வந்தது இல்லை, இப்போ அந்த பாலை மட்டும் எடுத்துருங்க. இந்த பாலை மட்டும் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா பால் காலி ஆயிடுச்சு. இந்த ஃப்ராத்தை இதுக்கு மண்டை மேல ஒரு கொண்டை மாதிரி வச்சிடுங்க. இப்போ அந்த பால் மேல நுர போட்ட பிறகு இங்க இருக்கிற டிகாக்ஷன்ல சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து இது மேல அலங்காரம் மாதிரி போட்டுடுங்க. போட்டு இப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிகிரி காஃபி. கிளேஸ் பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கிளேஸ், அந்த பாலோட திக்னஸ் அது எப்படி தெரியும்னா, மேலே நீங்கள் போட்ட நுரை உடையறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோ திக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த நுரை இவ்வளோ நேரம் நிற்கும். பேசிக்ஸ் ஆஃப் ப்ரூயிங் அ காஃபி. நான் மேலே அந்த சக்கரை போட்ட டெக்னிக் எல்லாம் வந்து இட் இஸ் அன் இம்ப்ரூவைசேஷன். அந்த சக்கரை எதுக்கு போடுறோம்னா, அந்த சூடான தண்ணி போட்ட பிறகு அந்த சக்கரை போட்டோன்னே அந்த சக்கரை அந்த சூடில் கேரமலைஸ் ஆகி அந்த டிகாக்ஷனுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் கலரையும் ஒரு மாதிரியான கிளேஸையும் கொடுக்கும். அதுதான் அந்த மேலே இருக்கிற அந்த பளபளப்பு, அது கேரமலைஸ் ஆன சுகருடைய ஒரு குவாலிட்டி. அதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் டெக்னிக் இருக்கு. 100 ml இருக்கிற டிகாக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 15 கிராம், ஃபில்டர் காஃபிக்கு 15 கிராம் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்சர் இந்த டிகாக்ஷனை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இட் வில் பி ஃபேண்டாஸ்டிக். அந்த காஃபியோட ஃப்ளேவர் வந்து இது என்ன டிகாக்ஷன் காஃபியா இல்லை இன்ஸ்டன்ட் காஃபியா இல்லை ஃபில்டர் காஃபி இவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ வித்தியாசமா இருக்கு. அந்த மைல்டு கசப்பு வாயில ஓடும் பாருங்க, அடடா தேவாமிர்தம்.